Morning students. Today now we are discussing about packaging of DNA helix la. Okay, அடுத்தது பாத்தீங்க அப்படினா that is a genome னா என்ன, chromosome னா என்ன, ஓகேவா, யூகரியோட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ப்ரோகரியோட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினு சொல்லுவோம். இப்போ what is chromosome? குரோமோசோம் அப்படினாவே வெஹிக்கிள் ஆர் கேரியர் அப்படினு சொல்லுவோம். கேரியர் கேள்விப்பட்டிருக்கியா? குரோமோசோம் அப்படினாவே கேரியர் அப்படினு சொல்லுவாங்க. புரோக்கர் எதை சார் கேரி பண்ணணும்னு கேட்டா ஜீனை கேரி பண்ணக்கூடிய ஒண்ணு. ஓகே, அப்ப ஜீன் அப்படினா என்ன மீனிங்? பிசிக்கல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ். மரபு பொருளின் அழகு, மரபு பொருளின் காரணி யார் அப்படின்னு கேட்டா ஜீன். அப்ப ஜீன் என்ன பண்ணுது? ரெஸ்பான்சிபிள் ஃபார் வேரியஸ் கேரக்டர். ஜீன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ன சார் அப்படின்னா வேரியஸ் கேரக்டர். வேரியஸ் கேரக்டர் ஃப்ரம் one generation to another. ஓகே, பண்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த உதவுவது எது சார் அப்படின்னு கேட்டா ஜீன். ஓகே, இப்ப அடுத்து நெக்ஸ்ட், இப்ப இந்த டியூப்ரோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் 1965ல டியூப்ரோ. அப்ப டியூப்ரோனா யார் சார்? ஓகே, இவர் ஒரு கரெக்டா ஒரு மாடலை கண்டுபிடிக்கிறார். ஓகேவா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டியூப்ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டியூப்ரோ அப்படிங்கிறவர் எப்ப சார்? 1965ல 1965ல. ஓகே, எதை சார் டிஸ்கவர் பண்றாரு அப்படின்னு கேட்டா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் ஆர்என்ஏ. ஒரே லைன் தான். இவர் எதை ப்ரோபோஸ் பண்றாருன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல், தட் இஸ் ஏ யூனிநேம் அப்படின்னு சொல்லுவோம். யூனிநேம். ஓகேவா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல். மாடல் ஆஃப் என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏ, அதாவது யூனிநேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது எப்படி சார் இருக்கு? அப்ப இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்க அப்படின்னா லாங் காயில்டு. இப்ப இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, லாங் காயில்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த லாங் காயில்டு which வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் யாரோட அப்படின்னு கேட்டா கிஸ்டோன் புரோட்டீன். அப்ப கிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகரியோட்ஸ். அப்ப கிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகரியோட்ஸோட ஃபார்ம் ஆயிருக்கும். அண்டர்ஸ்டாண்டா சார்? எஸ் ஆர் நோ? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா that is a DNA ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட். அப்ப சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மாடல் பாத்தீங்க அப்படின்னா இது லாங் காயில்டா இருக்கு. யாரோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா கிஸ்டோன். அப்ப கிஸ்டோன் புரோட்டீனோட அரேஞ்ச்மெண்ட் ஆயிருப்பதுக்கு பேர் தான் தட் இஸ் எப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்குன்னா இந்த மெத்தட்ல டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்கோம்? இது நல்லா லாங் காயில்டா இருக்கும். அரவுண்ட் யாரோட சார் அப்படின்னு கேட்டா கிஸ்டோன் புரோட்டீன். இன் யூகரியோட்ஸ். அவ்வளவுதான். அப்ப இந்த டியூப்ரோ என்ன பண்ணிருக்காரு? இப்ப டியூப்ரோ அப்படின்னு கேட்டாவே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 1965ல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் ஆஃப் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாரு. அது எப்படி இருந்ததுன்னா லாங் காயில்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அது ஒரு மேக்ஸிமம் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்தது. அது லாங் காயில்டு மாலிகூல்ஸ். இன் திஸ் மாலிகூல்ஸ் யாரோட அசோசியேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா கிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகரியோட்ஸ். ஓகேப்பா, இப்ப இந்த டிஎன்ஏ பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அப்ப தாவரங்கள்லையும் விலங்குகள்லையும் எப்படி சார் இருக்கு? அப்ப பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் have more DNA than bacteria. ஒரே லைன் தான். பிளான்ட்ஸ்லயும் அனிமல்லையும் more DNA than bacteria. அப்போ ப்ரோகேரியாட்ஸ். அப்போ ப்ரோகேரியாட்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது பிளான்ட்ஸ்லயும் அனிமல்லையும் டிஎன்ஏ உடைய அளவு என்ன சார் இருக்குன்னா அதிகமா காணப்படுகிறது. ஓகே, இது எங்க சார் அப்படின்னு கேட்டா ஒரு சைடு ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் மோர் டிஎன்ஏ எங்கன்னு கேட்டா பாக்டீரியா சொல்லிட்டோம். சரிப்பா, அடுத்தது
இதுல இருக்கக்கூடிய வந்து பாருங்க செல் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ். ப்ரோகேரியாட்ஸ் இப்ப நான் சொன்னதெல்லாம் யூகேரியாட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோ. இப்போ இந்த மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியான்னு சொல்றேன். அப்ப பாக்டீரியாவுல என்ன இருக்கு, டிஎன்ஏ கம்மியா இருக்குன்னு சொல்லிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாக்டீரியாங்கிறது ப்ரோகேரியாட்ஸ். இப்போ இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல என்ன கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட். அதே மாதிரி நியூக்ளியஸும் நாட் ட்ரூ நியூக்ளியஸ். உண்மையான உட்கரும் கிடையாது. ஓகேவா, ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. அதே மாதிரி என்ன பண்ணல, டிஎன்ஏ நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த செல். டிஎன்ஏ என்ன பண்ணல, டிஎன்ஏ நாட் ஸ்கேட்டர்ட் throughout cells. செல் முழுவதும் பரவியும் காணப்படவில்லை. அப்ப இப்படி சார் இருக்கு ப்ரோகேரியாட்ஸ் நியூக்ளியைன்னு சொன்னோம் இல்லையா. அப்ப அந்த நியூக்ளியை எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, அங்க டிஎன்ஏ வந்து எந்த மெத்தட்ல இருக்குன்னு கேட்டா நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப பாக்டீரியாவுல ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் எப்படி சார் இருக்குன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும். ஓகே, இப்போ நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்க்கு என்ன காரணம், பாசிட்டிவ் சார்ஜ்க்கு என்ன காரணம்? அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்ப நெகட்டிவ்லி சார்ஜ் வந்து என்ன பண்ண, ஹெல்ட். யாரோட இணையுது அப்படின்னு கேட்டா சம் புரோட்டீன், சம் புரதங்களோட என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா இணையுது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இணைஞ்சிதான் உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா, அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து ஒரு நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கும். ஓகே, அப்ப இப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்க தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ தனியா ஒரு ஸ்கேட்டர்ட் ஆகியோ தனியா ஒரு பார்ட்டாவோ இல்ல. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ்லி சார்ஜ் டிஎன்ஏ வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் பாசிட்டிவ் சொல்லியிருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ்லி புரோட்டீனோட வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆகும் போது ஹெல்ட் ஆகும் போது அப்ப உனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா நியூக்ளியாய்டு அப்படிங்கிற ஒரு பார்ட் உருவாகும். சரிங்க, ஓகே. அப்ப இந்த டிஎன்ஏ நியூக்ளியாய்டு இருக்கு இல்லையா, இப்ப இந்த ஆர்கனைஸ்ட் எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு லாங் லூப்பா ஃபார்ம் ஆகும். தட் இஸ் புரோட்டீன். இது எல்லாமே புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த புரோட்டீன்ல எப்படி சார் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த நியூக்ளியாய்டு ஃபார்ம் ஆகுது. இப்ப இந்த நியூக்ளியாய்டு மீன்ஸ் என்னது, டிஎன்ஏ. அப்ப இந்த நியூக்ளியாய்டு எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். அப்படி மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகி உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி ஓகே அது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இதுல லூப் மாதிரி புரோட்டீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் இந்த ரவுண்டுங்கிறது புரோட்டீன். இது என்ன சார் அப்படின்னு கேட்டா புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சார் அப்படின்னா டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அப்ப டிஎன்ஏ அதாவது புரோட்டீன் மேல யார் சார் வந்து பார்த்தா அப்படின்னா அரவுண்ட் ஆகுற அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன். சரி, டிஎன்ஏ புரோட்டீன் மீது யார் டிஎன்ஏ லூப் வந்து பார்த்தா அப்படின்னா அரவுண்ட் ஆகும். அப்ப அதனாலதான் ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சர்க்குலரா இருக்கு, வட்ட வடிவமாக காணப்படுகிறது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா. அதனால இதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ சொல்லுவாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ என்ன பேர், பிளாஸ்மிட்னு கூட சொல்லலாம். எக்ஸ்ட்ரா சர்க்குலர் டிஎன்ஏ. அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல என்ன கிடையாது அப்படின்னு கேட்டா குரோமாடிட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடையாது. தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் என்னது, குரோமாடிட்ஸ். சார் குரோமாடிட்ஸ் அப்படின்னு கேட்டா செயின் ஆஃப் நியூக்ளியோசோம். அப்ப இந்த நியூக்ளியோசோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செயினா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த செயின் ப்ராசஸ் எங்க கிடையாது அப்படின்னு கேட்டா இங்க ப்ரோகேரியாட்ஸ்ல கிடையாது. சோ பட் இந்திஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன், பட் இந்திஸ் அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஜீனோபோர். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ஜீனோபோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்புக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஜீனோபோர். ஒரு 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन கேட்கலாம், வாட் இஸ் ஜீனோபோர் அப்படின்னு கேட்கலாம். அண்டர்ஸ்டாண்டா. இப்போ ஒரே ஒரு டைம் சொல்லிடுறேன் பாரு. அதாவது வாட் இஸ் குரோமோசோம் அப்படின்னா குரோமோசோம் அப்படிங்கிறது கேரியர். எதை கேரி பண்ணுதுன்னா ஜீனை. ஜீன் எதை கேரி பண்ணும்னா சர்டைன் கேரக்டர் ஃப்ரம் எங்க ஒன் ஜெனரேஷன் டு another ஜெனரேஷன். ஓகே, தென் இந்த டியூப்ரோ என்ன பண்ணிருக்காரு 1965ல ஒரு சிங்கிள் மாடல் ஆஃப் வந்து பாருங்க டிஎன்ஏ கண்டுபிடிச்சாரு. இது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு லாங் காயில்டு மாலிகூல்ஸா இருந்தது.
இது யாரோட அப்படின்னா விச் அசோசியேட்டட் ஃபார் ஹிஸ்டோன் புரோட்டீன் இன் யூகேரியாட்ஸ். ஹிஸ்டோன் புரோட்டீனோட இணைஞ்சி காணப்பட்டது அப்படின்னு சொன்னார். ஒண்ணு. ரெண்டு, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ல மோர் டிஎன்ஏ தென் பாக்டீரியா ஆர் ப்ரோகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸை கம்பேர் பண்ணும்போது சரி ப்ரோகேரியாட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூகேரியாட்ஸ்ல அதிகமான டிஎன்ஏ இருந்தது. அப்ப ப்ரோகேரியாட்ஸ் எப்படி இருக்கும் சார்? ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன மீனிங்? ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய புரோட்டீன் அதாவது டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகி நியூக்ளியோய்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎன்ஏ நாட் ஸ்கேட்டர்ட் இன் தி செல், செல் முழுவதும் பரவியும் இல்ல. எப்படி இருக்குன்னு கேட்டா நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கு. அங்க இது ஞாபகம் வச்சுக்கோ, டிஎன்ஏ இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன சார்? மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், புரோட்டீன் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இப்ப ரெண்டும் அசோசியேட் ஆகும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? நியூக்ளியோய்டு ஃபார்ம் ஆகும். அப்ப நியூக்ளியோய்டு ஃபார்ம் ஆகும்போது இந்த இடத்துக்கு உனக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு லாங் லூப் காயில்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. யார் அரௌண்ட் பண்ணியிருக்கோம்? அங்க இருக்கக்கூடிய புரோட்டீனோட வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஆயிருக்கு. இது எப்படி